Hey guys, welcome back to channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் சீரம் தான் பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் ஹேர் ஆயிலா இருக்கட்டும், ஷாம்பூவா இருக்கட்டும், ஹேர் பேக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி எது இருந்தாலுமே ட்ரை பண்றதுக்கு ரொம்பவே பயப்படுவோம். ஏன்னா இருக்கிற முடியும் கொட்டிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். பட் ஆய்வுகள்ல எல்லாம் நிறைய ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. அதை பத்திலாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். இது யூஸ் பண்ணா என்ன விதமான யூசஸ்னா பாத்தீங்கன்னா நமக்கு நியூ ஹேர் நல்லா ப்ரோமோட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஹேர்ல இருக்கக்கூடிய ட்ரைனஸ், ஸ்கேல்ப் இருக்கக்கூடிய இச்சிங், ட்ராண்ட்ரஃப் இந்த மாதிரி நிறைய விதமான ப்ராப்ளத்தை நமக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். இந்த சிம்பிளான ஒரு ஹேர் சீரம் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதில் இருக்கக்கூடிய யூசஸ்லாம் என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஹேர் சீரம் யூஸ் பண்ணால் ஹேர் க்ரோத் ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். இந்த ஹேர் சீரம் வந்து நம்ம ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த வெந்தயத்தை சீட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி 6 months எடுத்துக்கிறோன்னா 300 mg இந்த மாதிரி இன்டேக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஹேருங்கிறத நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்ப் இருக்கக்கூடிய ட்ரைனஸ்லாம் கிளியர் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வுகள்லேயே சொல்லியிருக்காங்க. 30 வயசுக்கு மேலே தான் நிறைய பேருக்கு இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் நிறைய பேருக்கு இப்போவே ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரே ஹேர் ப்ராப்ளம் கூட இருக்குது. இதுக்கு ஸ்ட்ரெஸ் தான் மெயினான ரீசன். அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க நான் ஃபுட் ஐட்டம் எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன், பட் எனக்கு ஹேர் ஃபால் இருந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கும் ஸ்ட்ரெஸ் தான் ரீசன். நமக்கு தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்டோனிக் ஆசிட் இருக்குது. இந்த நிக்டோனிக் ஆசிட் நம்ம ஹேருக்கு ப்ரோட்டீனை ப்ரொவைட், நம்ம ஹேர் எல்லாம் நல்லா ரீபில்ட் பண்ணி நம்ம ரூட்ஸுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் கொடுத்து நம்ம ஹேர் எல்லாமே ஹெல்த்தியாக லாங்காக ஷைனிங்காக வளர்க்க இந்த ஹேர் சீரம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேர் சீரம் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து லெசத்தின் இருக்குது. இது வந்து ட்ரை அண்ட் டேமேஜ் ஹேரை நல்லா ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். இது ஒரு நேச்சுரல் டானிக்னே சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஹேரையில் நல்லா மாய்ஸ்சரைசராக ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த ஹேர் சீரம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நைட்டே வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் அண்ட் கருவேப்பிலை இது ரெண்டையும் போட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்சு பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ண, ஹேர் அண்ட் ஸ்கேல்பில் அப்ளை பண்ண நம்ம ஹேர் ரூட்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுத்து ஹேர் வந்து நல்லா ஒரு க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். நியூ ஹேரையும் நிறையா ப்ரொமோட் பண்ணும். ஸோ இந்த ஹேர் ஸ்டம் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ அந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எந்த தண்ணி எடுத்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றிக்கலாம். இந்த ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா நீங்கள் பில்லர் கூட வச்சு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த குழந்தைகளுக்குலாம் மருந்து ஊற்றுவோம் இல்லையா, அந்த பில்லரில் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய கரி லீஃபில் வந்து பீட்டா கரோட்டின் நிறைய இருக்குது. இது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கிறனால கூட இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்போ குடிக்கணும்னு நினச்சாலும் வாமிட் வர மாதிரியே இருக்குது. வாமிட் வர ஸ்டேஜில் நமக்கு வாயிலெல்லாம் ஒரு மாதிரி எச்சி ஊறிட்டுருக்குள்ள அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கஷ்டம்தான். பட் இது நம்ம குடித்தோன்னா ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதில் வந்து நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இது குடிக்கிறது சேலஞ்சிக்கான விஷயம் தான், நான் ஆல்ரெடி சொன்னது தான். பட் இதை கண்டினியூஸாக நீங்கள் குடிச்சிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டுங்க இது கண்டிப்பாக தெரியும். வெறும் தண்ணியில் நான் இந்த தண்ணி தான் குடிக்க போகிறேன். இதில் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த தண்ணி குடிக்கவே முடியாது. இது குடிச்சிடாதீங்க, எச்சா வாமிட் போயிடும். லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுருங்க. இது ரொம்ப ஹெவி ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து குடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த சுண்டல் நம்ம சாப்பிடணும். அது பச்சையாக தான் சாப்பிடணும். பாயில் பண்ணி சாப்பிட்டோம்னா அதுலேயே பாதி சத்து போயிடும். ஸோ இப்படியே சாப்பிடுங்க. சீரம் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயில் வச்சுட்டு அப்ளை பண்ணலாம். ட்ரை ஹேர்லேயே கூட இதை அப்ளை பண்ணிக்கலாம். அதை அப்ளை பண்ணுறப்போ ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் எல்லாத்துலேயும் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. ஏன்னா அது நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ் எல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்ப் இருக்கக்கூடிய இச்சிங், இந்த பிம்பிள்ஸ்லாம் இருக்குல்ல ஸ்கேல்பில், அந்த மாதிரி ப்ராப்ளத்தையும் நல்லா கிளியர் பண்ணிட்டு நம்ம பாடி ஹீட்டை வந்து நல்லாவே குறைச்சி கொடுக்கும். ஸோ இதனால் நம்ம அடிக்கடி ஹேர் ஆயில் வச்சாலோ ஹேர் வாஷ் பண்ணாலும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாகவே இதை கிளியர் பண்ணி கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் சீரம் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என்னங்க அதை பற்றி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.